பேச தொடங்குகிறேன். இது உருவான கதை வந்து பெரிய கதைலாம் இல்லை. அது சாதாரணமான ஒரு இதுதான். அது ஆனால் இந்த ட்விஸ்ட்டு வந்து நம்ம உருவாக்குனது வந்து வேற ஒரு இதுக்காக தான் உருவாக்குனது இது. ஆனால் அதை தாண்டி இப்போ நம்ம நிறையா செஞ்சுட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு அரசு பெருந்துறை வங்கியில் பணி புரிஞ்சிக்கிட்டு இருந்தேன். 2007 அறந்தாங்கியில் இருந்துட்டு இருந்தேன். எனக்கு சொந்த ஊர் நாகப்பட்டினம் தான். ஆனால் பணியின் காரணமாக நான் அறந்தாங்கில் இருந்தேன். 2 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் தினமும் பத்திரிக்கை வாசிக்கிற பழக்கம் உண்டு. எனக்கு நியூஸ் பேப்பரு டெய்லி படிச்சிடுவேன் டைம் இருக்கும்போது. அப்படி நான் வந்து நியூஸ் பேப்பரை வாங்கிட்டு வந்துட்டு டீ சாப்பிட்டு வந்து ரூமில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து ஒரு படம் போட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாடி, ஒரு பணம் வந்து இறந்து கிடக்குது. அதை சுற்றி கழுகுகள் பறவைகள்லாம் சாப்பிட்ற மாதிரி அந்த நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க, தினத்தந்தி பேப்பரில். அந்த பத்திரிகையில் என்ன போடுறாங்கன்னா, அறந்தாங்கியோட நிர்வாகத்தோட சீர்கேடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இறந்து போன பற்றி சொல்லலை, இது மாதிரி வந்து போட்டிருக்காங்க. எனக்கு மனசில் படும்போது என்ன படுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் கஷ்டப்படுறோம், புரியுங்களா? இறந்து போன பிறகாச்சும் உடம்பு வந்து நல்லபடியாக அடக்கம் செய்யணும்னு சொல்லி பாருங்க மனசில் பட்டுச்சு. சரி, இதை நம்ம வந்து உருவாக்கும்னு சொல்லிட்டு 2007 நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு அறந்தாங்கிக்கு பிறகு மீமசல், கிருஷ்ணாஜிப்பட்டினம், தொண்டி, இப்படி வந்து எல்லாமே நிறைய இடத்துல எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துக்கிட்டே இருக்குது. நான் 2007 நான் ஊருக்கு வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் பேங்க் வந்து சனிக்கிழமெல்லாம் ஃபுல் டே லீவு கிடையாது. சனிக்கிழமை வந்து 2-3 வரைக்கும் பேங்க் உண்டு. அது சனிக்கிழமை ஆஃப் டே பேங்க் கண்டிப்பாக உண்டு. இப்போ இடையில தான் மாற்றிட்டாங்க. நான் அங்கேருந்து கிளம்பி தொண்டிலேருந்து கிளம்பிங்க வரதுக்கு எனக்கு நைட் ஆகிடும், நாகப்பட்டினம் வரதுக்கு. அப்போல்லாம் இந்த மாதிரி பைபாஸ்லாம் கிடையாது. இதே சிந்தனை எனக்கு படுக்கும்போது தூங்கும்போது தான் சிந்தனை. சரி, நம்ம ஆரம்பித்தா நான் அடக்கம் பண்ண சொல்லிட்டு நிறையா பேர்கிட்ட போனேன். நண்பர்களுக்கு ஃபஸ்ட்டு போனேன். நிறையா பேர் வந்து அவமானப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க. ஏன்னா வெட்டியாவெல்லாம் பார்க்குற, இறந்து போகிறவங்களுக்கு தான் வேலையை, அவனுக்கு குடும்பத்தை பாரு, அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. எனக்கு அது கேட்கல. ஏன்னா மனசில் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சிந்தனைகள் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கு சிலவங்க சூதாட்டம் விளாடுவாங்க, இந்த மாதிரி சீட்டாக விளாடுவாங்க, குதிரை ரேஸ் விளாடுவாங்க. அது மாதிரி எனக்கு இது வந்து மனசுக்குள்ள ரொம்ப பண்ணி நம்ம எப்படியாச்சும் இறந்து போன பாடியை வந்து பத்திரமா அழைச்சிக்கிட்டு போய் இறுதி இறக்கம் செய்யணுங்கிறது ஒரே நோக்கம். 2007 ஆரம்பிச்சேன்னா பண்ணவும் கொடுத்தனால வருஷம் ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு போகிற இடத்துலலாம் அவமானம் தான். ஏன்னா நம்ம ஃபோனில் இப்போ நான் வந்து இப்போ மைக்கை பிடிச்சி பேச நினைக்கிறீங்க. நான் நைட்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டுலாம் நான் தூங்கியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரி நமக்கு மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு. நம்ம உடலை நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால வந்து எப்படி ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை. ஜெயிச்சிருவோம்னா நம்ம நினச்சே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். நானே சுடுகாட்டுக்கு போனேன். எங்கள் ஊர் நாகப்பட்டினம் சுடுகாட்டுக்கு போனேன். அங்கே வெட்டியான்னு சொல்லக்கூடிய அந்த அடக்கம் பண்ணுறவங்கள்ட்ட பேசினேன். என்னை பார்த்தாரு, மேலே கீழே பார்த்தாரு. பார்த்துட்டு, சார் 8000 9,000 வரைக்கும் ஆகும், உங்களுக்கு ஒரு 2,000 குறைச்சிக்கிறோம், 6,000 ஒரு பாடிக்கு, நீங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நாங்களே பாடி எடுத்துகிட்டு வந்துட்டு புதைச்சிட்றோம் அப்படின்ட்டாங்க. அது பெரிய அமௌண்ட்டு தான். என்னடா இப்படி பணம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பல யோசனை இல்லை. சரி, இப்போ நம்ம பேங்கில் வேலை பார்த்ததுனால பணம் நம்மகிட்ட கையில் இருந்துச்சு. நான் ஒன்றும் பணக்காரலாம் கிடையாது. நான் ஒரு நடுத்தரத்தில் உள்ள பையன் தான். நான் எங்கள் தாத்தால விவசாயி தான். நமக்கு மாதிரி வெளில வந்ததுனால விவசாயத்தை வந்து நம்ம பார்க்க முடியல. இருந்தாலும் விவசாயத்துக்கு நம்ம செய்யணும் நிறையா குரல் கொடுத்துட்ருக்கோம். இது அன்னியில் வேறு ஸ்டேஜ்லேயே நம்ம விவசாயியை வளர்ப்புறதுக்காக ரொம்ப நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு மரியாதை கொடுத்து நான் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அதோட நான் வந்துட்டேன். 6,000 எவ்வளோ கேட்குறாங்களா சொல்லிட்டு சரின்னு என்னோட நெருங்கிய நண்பர்லாம் பணம் தான் கொடுக்க முன் வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு தெரியாமல், எங்கள் அப்பா அப்பாக்கெல்லாம் தெரியாமல் நிறையா பாடியை போய் எனக்கு டைம் வரும்போதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வரலாம் இப்படி பண்ணுவேன். அது உள்ளே போய் பார்த்தவங்க தான் தெரிஞ்சிச்சு, ஒரு அனாதை இறந்து போகிறவங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, போலீஸுக்கு தெரிவிக்கணும். இப்போ பஸ் ஸ்டாண்ட் ஒருத்தர் இறந்து போயிருக்காருன்னு வச்சுங்க, போலீஸுக்கு சொல்லணும் ஃபஸ்ட்டு. அந்த ஏரியாவில் உள்ள நகராட்சி, இப்போ இங்கே ஊராட்சி, சென்னை மாதிரி உள்ள மாதிரி தான் மாநகராட்சி தான் தெரிவிக்கணும். நம்ம 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பராக ஜிஹெச்சில் போய் அந்த பாடியை எடுத்துகிட்டு போக சொல்லணும். ஜிஹெச்சில் அந்த பாடி இருந்துகிட்டு இருக்கோம். போலீஸில் வந்து இந்த அனாதை இறந்து போனவங்களுக்காக 3-4 நாள் அவங்க எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு ஃபோட்டோ அனுப்பிச்சு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இது ஒரு ஆள் செய்கிற வேலை இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தொடர்ந்து நான் வந்து எனக்கு வந்து வெளியில் போகிறது வரது சிந்தனை தான் எனக்கு. இருந்தாலும் நான் இப்போ இடையில வந்துக்கிட்டு அவங்க வெட்டி அந்த பணத்தை கொடுத்துட்டு எனக்கு வந்து நாகப்பட்டினம் நகராட்சி நண்பர் இருந்ததுனால தான் எனக்கு நிறையா தொடர்பு கிடச்சிச்சு. அவங்கள வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தேன்.
ஆனால் இது செய்யணும் தான் மனசு எனக்கு இது. ஏன்னா ஒருத்தன் உயிரோடு இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் அது மட்டும் நினைக்கல, ஆனால் தான் இறந்து போகிறவங்க மட்டும் அடக்கம் நினைக்கல. நான் கஷ்டம், அதாவது இப்போ ஒரு வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அடக்கம் பண்ணாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தன் ஒரு வீட்டில் வந்து இது மாதிரி ஒரு சம்பவம், துக்க சம்பவம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து எதுக்கு அழுவாங்க? என்கிட்ட பணம் இல்லையா அடக்கம் பண்ணுறதுக்கு அழுவாங்களா? அந்த வீட்டில் உள்ளவங்க இறந்துட்டாங்களா அழுவாங்களா? நம்மளாம் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம. ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அதையும் நான் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த அனாதைகளுக்கு நம்ம இது பண்ணிடணும். 2007 நான் அங்கேயும் இங்கேயும் போனேன், இதே தான் ஓடிட்டு இருந்துச்சு. 2016 கிட்ட பார்த்தீங்கன்னா என்னோட அன்பு சகோதரர் வந்து தோப்புத்துறை தமிழ்மணன் சார் சொல்லிட்டு என்னோட சகோதரர், அவங்க வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் வந்து எம்எல்ஏக்காக நாகப்பட்டினத்தில் நிற்கிறாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட பேங்கில் வேலை பார்க்குறதுனால நான் லீவ் போட்டு அவருக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பேங்கில் வந்து லீவ் போட்டு அவருக்காக செஞ்சேன். எங்கள் அப்பாவுக்கு முட்டி வலி வந்ததுனால என்ன செய்ய கேட்டிங்கன்னா, நான் வேலை என்னென்ன செய்ய நிறைய பேர்கிட்ட கேட்டு ட்ரான்ஸ்ஃபர்மே கிடைக்கல. இந்த சூழ்நிலையில் வந்து அவர் வந்து எம்எல்ஏ நாகப்பட்டினம் தொகுதியில் வந்து எம்எல்ஏ ஆயிடுறாரு. அவர் என்னை வந்து உதவியாளராக கூப்பிட்றாரு. ஏன்னா நம்பிக்கைக்குரியவர் நீங்கள் தான் வந்து என் கூட இருக்குன்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், இல்லை நான் அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்துடுவான், வந்து ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக நான் சனிக்கிழமை நைட்டு வந்தேன்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக பார்த்துன்னு சொன்னால் கேட்கல அவர். அப்புறம் பார்த்து இருந்துட்டு என்ன செஞ்சேன்னா, அவர் மூலியமாக மதுரையில் வந்து வங்கி மேலே ஒரு கேஸை போடுறோம். அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. போட்டுட்டு நான் இங்கே திரும்ப நாகப்பட்டினம் தொகுதியில் வந்து நான் அவருடைய பிஏவா பொறுப்பேற்கிறேன். அது இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இப்போ நினச்சி பார்க்குறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நாகப்பட்டினம் தொகுதி மக்களுக்கு 24 மணி நேரமாக எப்போ வேணாலும் எனக்கு பேசலாம். அந்த மாதிரி நான் ஒரு நம்பர் போட்டு நான் வந்து எம்எல்ஏ ஆஃபீஸ்லேயே தான் இருப்பேன். நாகப்பட்டினம் தொகுதியில் உள்ளவங்களுக்கு தெரியும். நிறைய வயதானவர்களுக்கு ஓய்வு வாங்கி கொடுத்துருவோம். அங்கே நான் இருக்கும்போது ஒரு ரூபா காசு இல்லாமல் தாய்சாரை நானே அழைச்சிட்டு போய் அவங்கள நிறைய ஓய்வு என்னென்ன செய்யணும் செஞ்சுட்டு இருந்தேன். இந்த டைம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு விடாமல் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஒரு 9 வருஷம் ஓடிக்கிட்டு இருந்தேன். 2016 17 ஓடிச்சு. 10 வருஷம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இனிமேலும் நம்ம தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியூருக்குலாம் போய் நான் இந்த சம்மந்தமாக லீவு நாளில் போய் கேட்பேன்.